السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لنحيي به بلدة ميتا ونسقيه مما خلقنا أنعاما وأناسيا كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக ஆகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முந்தைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை தனது அருட்கொடையாக இறக்கினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். மழைக்கு முன்னதாக குளிர்ந்த காற்றை நற்செய்தியாக அவன் அனுப்பி வைத்தான். நாம் தான் தேவத்திலிருந்து பரிசுத்தமான மழையை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த மழை எதற்காக என்கிற தகவலை இன்றைக்கான வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். லினுஸ்கியஹு லினுஹ்யியஹு பிஹி பல்தத்தம் மைத்தா, இறந்து போன பூமியை உயிர்ப்பிப்பதற்காக, வறண்டு கிடக்கிற நிலங்களை உயிர்ப்பித்து அதில் பல்வேறு செடி கொடிகள் முளைப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதுவராக அனுப்பப்பட்டது குறித்து சொல்லும்போது அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்வார். பூமி 3 வகையாக இருக்கிறது. ஒன்று இருகலான பூமி, அதில் தண்ணீர் தேங்காது, தண்ணீரை உறிஞ்சாது, அது அப்படியே வடிந்து கொள்ளும். மிக இறுக்கமான கற்பாறைகள் எல்லாம் நிறைந்த ஒரு பூமி. இன்னொரு பூமி இருக்கிறது, அது தண்ணீரை தேக்கி வைக்கும், உள்ளே உரியாது, தேக்கி வைக்கும். அந்த தேங்கிய தண்ணீரிலே ஆடு மாடுகள் குடித்து கொள்ளலாம். மக்கள் பாசனத்திற்காக, பாசனம் செய்வதற்காக, விவசாயம் செய்வதற்காக தேங்கிய தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு வகையான பூமி. இன்னொரு பூமி அந்த மழை நீரை எல்லாம் உறிஞ்சி வைத்துக் கொண்டு புற்பூண்டுகளை முளைக்க செய்யும். இந்த பூமியைப் போல நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வேத செய்திகளை எல்லாம் உள்வாங்கி வைத்துக் கொண்டு
அவற்றின் வழியாக ஒரு பெரும் புரட்சியை தங்கள் வாழ்நாட்களுக்குள்ளாகவே நிகழ்த்தி சென்றார். உலகத்திலே எந்த தலைவரும் அவ்வாறு செய்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு அல்லது ஒரு கொள்கை நன்றாக இருந்தால் ஒரு 50 ஆண்டு காலம் அல்லது 100 ஆண்டு காலம் தாக்கு பிடிப்பது என்பது சிரமம். ஆனால் இன்றைக்கு 1500 ஆண்டுகள் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த புரட்சி, அந்த மாறுதல், அந்த ஒழுக்கம், அந்த நாகரிகம் இன்றைக்கு உலகத்தில் விரும்பி படிக்கப்படுகிற, விரும்பி செய்யப்படுகிற ஒரு நிகழ்வாகும். சில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு. ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நாமே பல்வேறு சுன்னத்துக்களை புறக்கணிக்கிறோம் என்பது வேறு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதைப் போல உலகத்திலே வேறு எந்த தலைவரும் பின்பற்றப்பட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இந்த நடைமுறைகளை அணு அணுகாக அங்கீகரித்ததைப் போல, அலசி ஆராய்ந்ததைப் போல வேறு எந்த தலைவருக்கும் ஏற்பட்டதே இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு அழகான பூமிக்கு ஒப்பாக சொல்கிறார். மழை பெய்தால் அதை உள்வாங்கிக் கொண்டு உறிஞ்சி கொண்டு பயிர் பச்சைகளை முளைக்கச் செய்கிற ஒரு அற்புதமான பூமிக்கு நான் சமமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வேதங்களை நான் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை வெளிப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்தி நடைமுறைப்படுத்தி இவ்வளவு வளர்ந்த இந்த காலத்தில், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில், அறிவு மிகைத்திருக்கிற இந்த காலத்தில் நாம் ஒரு கொள்கையை ஒரு மனிதத்திலே சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. கேரளா கல்வி அறிவிலே சிறந்த மாநிலம், நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கேரளாவில் தான் தற்கொலை அதிகம், அந்த கேரளாவில் தான் மாந்திரிகம் அதிகம், அந்த கேரளாவில் தான் பல்வேறு அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதிகம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இப்போ படிப்பிற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. படிப்பு அதை சொல்லித் தரவில்லை. அவர்கள் படித்த படிப்பு உலகியல் படிப்பு, அவ்வளவுதான். பணம் சம்பாதிப்பதற்கு, நல்ல வேலை வாங்குவதற்கு, இதற்குத்தான் அந்த கல்வி பயன்பட்டிருக்கிற ஒழிய மனிதனை மாற்றவில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து இந்த கல்வி இருக்கிறதே, இந்த கல்வி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. சமீபத்தில் நமக்கு நெருக்கமான ஒருவர் உம்ரா போய்விட்டு வந்தார். அவர் ஒரு ஆலிம். அவர் மஸ்ஜிது நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு, திண்ணை தோழர்களுக்கு மார்க்கத்தை போதித்திருக்கிறார் இல்லையா, அந்த பணி இன்றைக்கும் நடக்கிறது, இப்போதும் நடக்கிறது, தினசரி நடக்கிறது. அதில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் கூடுகிறார்கள். யாரெல்லாம்? அரபி தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள். வெறும் பரக்கத்திற்காக மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த வகுப்பு இது. நபியுடைய காலத்திலே சொல்லப்பட்ட விளக்கம் இது. அந்த பணி இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது. இதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும், நானும் பங்கேற்க வேண்டும் என்று இருக்கிறார். அதில் வித்தியாசமாக ஒருவர், எதற்காக நீங்கள் இந்த வகுப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஹதீஸுடைய விளக்கத்தை கேட்பதற்காக அல்ல, எனக்கு உடல்நலம் இல்லை, எனக்கு ஷிஃபா ஆக வேண்டும் என்பதற்காக நான் இந்த வகுப்பிலே இருக்கிறேன். ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள். நபியுடைய புனிதமான வார்த்தைகள் மொழியப்படுகிற இடங்களிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அதன் வழியாக எனக்கு நிவாரணம் கிடைக்கும், ஷிஃபா கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டவர் சொல்கிறார், ஹதீஸை கேட்க வேண்டும் என்று இருந்தால் இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வகுப்புகள் எப்படி நடக்கிறது என்று பார்வையிடுவதற்காக உட்கார்ந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சும்மா பரக்கத்திற்காக நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு நிவாரணம் வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் இருக்கிறார். அவர்கள் துவக்கி வைத்த ஒரு பணி. தொழுகை முடித்ததும் திண்ணை தோழர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து அன்றைக்கு
என்னென்ன தேவையோ அவற்றை அவர்கள் மெல்ல மெல்ல கற்றுக் கொடுக்க துவங்கினார். இன்னமா உழைசும் அல் முஅல்லிமா, நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார். ஆசிரியர் பணி உண்மையிலே ஒரு பெரிய பணி, அறப்பணி. அவர்களுக்கு கிடைக்கிற வெகுமதி போல உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது. உலகத்தில் வேண்டுமானால் மரியாதை குறைவாக இருக்கலாம், சம்பளம் குறைவாக இருக்கலாம், சமூக அந்தஸ்து குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற மறுமை பேர் இருக்கிறதே சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதரும் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹும்ம ஃபில்லி வலிவாலிதைய வலி உஸ்தாதி, இறைவா என்னை மன்னித்து விடு, என் பெற்றோர்களை மன்னித்து விடு, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மன்னித்து விடு என்று கேட்கிற அந்த துவாக்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த ஆசிரியர்கள். இது யாருக்கும் கிடையாது. இதனுடைய வேல்யூ மறுமையிலே அவர்கள் கண்கூடாக பார்ப்பார். அப்போது இதெல்லாம் அடிபட்டு போய்விடும். உலகத்திலே தான் மதிக்கப்படாதது, குறைவான சம்பளம் தந்தது, ஏளனப்படுத்தியது, இது எல்லாம் அடிபட்டு போய்விடும். ஏனென்றால் மறுமையிலே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். மனிதன் என்கிற அடிப்படையிலே ஆசிரியர்கள் குறை செய்திருந்தாலும் மாணவர்களினுடைய பிரார்த்தனைகளினால் அவர்கள் எங்கோ போய்விடுவார்கள். சைனாலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தார், அவருக்கு நான் அடிமை, என்னை விற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. எவ்வளோ உயர்ந்த வார்த்தை! ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தால் அடிமையாக முடியுமா? எவ்வளவு கல்வி இருக்கிறது, கல்வியில் எத்தனை படித்தரங்கள் இருக்கிறது, வெளிப்படையான அர்த்தங்கள் இருக்கிறது, அகமியமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதுபோக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய அறிவு முதிர்ச்சி அடைகிற போது அதுக்கு கிடைக்கிற விளக்கம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஞானத்தை வைத்திருக்கிறார், அவ்வளவு பெரிய ஞானம். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய அறிவு முதிர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு செய்திகளை பார்க்கிற போது அதற்கு ஒரு புதிய விளக்கம். தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர் சொல்வதற்கான காரணம், புரியாத விஷயங்கள் புரியும், புரிந்த விஷயங்களின் மீது புதிய வெளிச்சம் பார்க்கும். ஏற்கனவே தெரிந்த செய்திதான், அதை திரும்ப 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 படிக்கும். அப்படி படிக்கும்போது புதிய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். குர்ஆன் என்றால் திரும்ப திரும்ப ஓதப்பட்டது என்று திரும்ப திரும்ப ஓத வேண்டும். சலிப்பே இருக்கக்கூடாது, சலிப்படைவதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அவ்வளவு இலகுவாக, அவ்வளவு இனிமையாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறார். ஒருவேளை சலிப்பு ஏற்பட்டால் நம்முடைய ஈமானிலே குறை இருக்கிறது என்று. இறைவனோடு பேசுவதற்கு சலிப்பு வேண்டுமா? நமக்கு இறைவனோடு பேசுவதற்கு என்ன சலிப்பு இருக்கிறது? சலிப்பு தேவையில்லை. மனிதன் என்கிற அடிப்படையில் நம்முடைய பலவீனத்தின் காரணமாக கொஞ்சம் சடைவுகள் ஏற்படும், அதுவே. நாகர்கோவிலே ஒரு முதியவரை நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்க்கும்போதே அவர் ஒரு 90 வயசு இருக்கும். அவருக்கு தினசரி வேலை என்ன என்று சொன்னால் தாழ்வாரம், ஓட்டு வீடுகளை நாம் பார்த்திருப்போம். ஓட்டு வீடு ஏறிய உடனே ஒரு தாழ்வாரம் இருக்கும் இல்லையா? அந்த தாழ்வாரத்தில் நின்று கொண்டு கிட்டத்தட்ட 2 ஜுசுக்களை ஓதிக்கொண்டே, நின்று கொண்டு தான் ஓதுவார், ஓதிக்கொண்டே இருப்பார். எப்போது வீட்டுக்குள்ளே போவார் என்று தெரியாது. விசாரித்த வகையிலே 2 ஜுசுக்கள் சாதாரணமாக நடுத்தரமாக ஓதினால் ஒரு மணி நேரம் எடுக்கும். 1 மணி நேரமும் அவர் நின்று கொண்டு அந்த குர்ஆனை ஓதுவார். கண்ணாடி கிடையாது, அந்த காலத்திலே கண்ணாடி கிடையாது, ஆரோக்கியமாக இருந்தார்கள். இதை தாண்டி ஒன்று, குர்ஆனை தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால் கண்ணாடிக்கான வேலை கிடையாது. அது ஒரு அகமியமான வெளிச்சத்தை ஏற்படுத்தி விடுகிறது. கண்ணாடிக்கு வேலை கிடையாது. அந்த கால மக்களுக்கு கண்ணாடி தேவை கிடையாது. அவர் அந்த கால புருஷன். நாங்கள் படிக்கும் மாணவராக இருக்கிற போது அவர் ஒரு 90 வயது முதியவர். தினமும் நின்று கொண்டு தான் குர்ஆன் ஒரு வீட்டினுடைய தாழ்வார். குர்ஆன் என்பது திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டியது. அப்படி திரும்ப திரும்ப ஓதப்படுகிற போதுதான் புதிய புதிய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார் அவர்களுக்கு அல்லாஹ் வழிவகைகளை உண்டாக்குகிறான். பிறகு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அவன் பெருக்குகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அப்போ இறையச்சம் என்பது எப்படி வரும்? எடுத்த உடனே வந்து விடுமா? கிடையாது. சன்னஞ்சன்னமாகத்தான் வரும். ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொரு நிகழ்வுகளை அல்லாஹ் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நிகழ்த்த அதை பார்க்க 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 நமக்கு இறைவன் மீது உள்ள அச்சம், இறைவன் மீது உள்ள பயம், அவனுடைய மீது இருக்கக்கூடிய மரியாதையும், அவன் மீது இருக்க வேண்டிய அன்பும்
சன்னஞ்சன்னமாக சன்னஞ்சன்னமாக கூடுவதுதான் நல்லது. ஓவர் நைட்டில் வந்து அது நீடித்திருக்காது, நிலைத்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சிறு வயசில் நாம் எல்லாம் இறைவனை புரிந்தா வணங்கும் கிடையாது. நம்முடைய பெற்றோர்களுக்கு பின்னாலே நாம் வந்தோம். அதற்கு பிறகு கொஞ்சம் செய்திகளை கேட்டு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை படைத்திருக்கிறான், அவனை நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்கிற செய்திக்குள்ளாக வந்தோம். அதற்கு பிறகு நாம் என்னவாக மாறிவிட்டோம் என்றால், நமக்கு வாழ்க்கை நெருக்கடிகள் சில விஷயங்களை கற்றுத்தருகிற போது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அப்படி தள்ளப்பட்டு விட்டதற்கு பிறகு அந்த இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடுகள் நமக்கு அப்போதுதான் இன்பமாக மாறுகிறது, அர்த்தம் வருகிறது. எதற்காக என்கிற செய்தி தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சோம்பேறிகளை தவிர, முனாஃபிக்கீன்களை தவிர மற்றவர்கள் சிரமமாக கருத மாட்டார்கள் இந்த தொழுகை என்று சொல்கிறார். தொழுகை ஒருவேளை நமக்கு பாரமாக இருந்தால் நாம் முனாஃபிக்கீன்களாக இருக்கிறோம், சோம்பேறிகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வை வணங்குவது உண்மையிலே அவர் எதுவுமே செலக்டட் தான். இந்த மஜ்லிஸில் யார் இருக்கிறார்களோ இதை நாம் தீர்மானிக்கவில்லை, அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறார். யார் இல்லையோ அதையும் அவன் தான் தீர்மானித்திருக்கிறான். எதற்காக என்பது வேறு விஷயம். இதை விட முக்கியமான உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்று தீர்மானிப்பது அல்ல. சரி, இருந்தவர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் இந்த செய்திகள் முழுமையாக போய் சேர வேண்டுமா வேண்டாமா, அல்லாஹ் முடிவு செய்கிறான். போய் சேர்ந்து விட்டது, அது வேலை செய்ய வேண்டுமா வேண்டாமா, அல்லாஹ் முடிவு செய்கிறான். மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா, அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஈச் ஒன், எவ்வரி ஒன், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்கிறார். டாக்டர் கலாம் கூட ஒர்க் பண்ண ஒரு இன்ஜினியர், டாக்டர் அப்துல் கஃபூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அவர் பின்னாளில் எனக்கு பழக்கமானார். அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. எந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாதுன்னா, கல்யாணம் முடிச்சு வரும்போது அவங்க மாமனார் கேட்குறாரு, மருமகனை நீங்கள் எந்த மதுஹப்னு கேட்டாங்க. இப்போ கேட்டால் அது வேறு மாதிரி. அப்போது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ளே வரும்போது கேட்குற, மருமகனே நீங்கள் எந்த மதுஹப், மாமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுருக்கிறேன். மதுஹப், வாட் இஸ் மதுஹப் தெரியாது, ஒன்று தெரியும். ஏன்னா முழுக்க முழுக்க படிப்பு. கலாமுக்கு என்ன அறிவோ, கலாமுக்கான என்ன அந்த பதவியோ, என்ன சம்பளமோ, அதுபோல் ஒன்றாக பணியாற்றியவர். கலாம் வேறு லைன், இவர் வேறு லைன். இப்போ இந்த தும்பா ராக்கெட் நிலையத்திலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சவுதி போகிறார் ஒரு வேலைக்கு. போனால் இவருக்கு தொழுகை ஒன்றும் கிடையாது. இவர் தொழாமல் இருப்பதை பார்த்தவருடைய கஃபீர் பொறுப்பாளர் ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், முஸ்லீம் சலாம், மாஃபி முஸ்லீம் மாஃபி சலாம். இப்போ முஸ்லீம்லாம் தொழுவான், முஸ்லீம் இல்லைன்னா தொழலாம், இவ்வளோதான் இதை சொல்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு, நம்ம முஸ்லீம் தானே, நாம் ஏன் இப்படி இருக்கிற சிந்தனையில் பிறகு பெரிய சேஞ்ச். அதுக்கு முன்னாடி யாரும் பயான் பண்ண இல்லையா, யார் அவற்றை எடுத்து சொல், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மாற்றம் தர வேண்டும் என்று விரும்பினார். அது பிறகு அவருக்கு நிறைய ரிசர்ச் பண்ணார். இங்கிலீஷ் தரவை வருகிறாங்க, ஆங்கில புத்தகங்கள் வழியாக மார்க்கத்தை ரொம்ப ப்ராடாக படிச்சுக்கிட்டாரு. படித்து ஒரு கட்டத்தில் காதியானிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பாகிஸ்தான் அரசாங்கம் நான் முஸ்லீம் மைனாரிட்டி என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள், நமக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. எல்லாத்தையும் அவர் அனலைஸ் பண்ணும்போது அந்த காதியானிகளுக்கு ஒரு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் சயின்ஸை ஒட்டி பேசுகிறது எல்லாம் சரிங்க, அடிப்படை கொள்கை மாற்றம், ஆனால் உங்கள் இயக்கத்தில் உங்கள் கொள்கையில் திக்ரு அப்படிங்கிற வார்த்தையே இல்லைங்க. அல்லாஹ் யா யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், காலையும் மாலையும் அவனை துதித்து புகழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மருந்துக்கு கூட அந்த வார்த்தை இல்லையே அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரை படிச்சுட்டு உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த இயக்கத்தினுடைய தலைமையகம் ஒரு கடிதம் அனுப்புகிறது. இனிமேல் நம்முடைய இயக்க தோழர்கள் தோழிகள் காலையும் மாலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். நம்ம எப்படி பார்க்கணும்னா, இவர் அட்வைஸ் பண்ணாருங்கிறதில்ல, இவர் அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு சொன்ன உடனே அவங்க மாற்று கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அதை ஏற்படுத்தித்தாலும்
யார் முடிவு பண்ணுறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் ஈமான் அப்படியே கூடும். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை. நிறைய சயின்ஸை பற்றி சொல்வார், இறைவனுடைய படைப்புகளை பற்றி பேசுவார், நிறைய நம்பிக்கை ஊட்டுவார். எல்லாரும் அவற்றை கூடி கூடி பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப அந்த குர்ஆனை படிக்கிற போது கொடுக்குற அந்த மாற்றம் இருக்கிறது இல்லையா, அது உண்மையிலே பெரிய விஷயம். அது ஒரே நாளிலே வந்துவிடாது. ஆனால் நாம் என்ன செய்கிற அவசரமான உலகத்தில் எனக்கு மாற்றம் உடனடியாக வந்துவிட வேண்டும், எனக்கு முன்னேற்றம் உடனடியாக வந்துவிட வேண்டும், எனக்கு புரிதல் உடனடியாக வந்துவிட வேண்டும், என்னுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், எல்லாமே உடனடியாக என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது சாத்தியம் இல்லாதது. உடனடியாக கிடைத்தால் அதற்கு மதிப்பு இருக்காது. உழைத்து கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு கிடைக்கிற ஒன்றுக்கு தான் மதிப்பு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது சோதனையின் கடைசி தருணத்தில் தான் கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் துரத்திட்டு அவங்களுடைய படைகளை, மக்களை ஃபிரௌனுடைய படைகள் துரத்திட்டு வர்றாங்க. எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க? கடற்கரையில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. முன்னாள் கடல், பின்னால் கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார். கொஞ்சம் தாமதித்தார் ஃபிரௌனுடைய படைக்கு எல்லோரும் அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் அந்த கடைசி தருணத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை படைக்கிறார். அது யாருமே இமேஜின் பண்ணியிருக்க முடியாது. அல்லாஹ் இப்படித்தான் பாதுகாப்பான் என்று இமேஜின் பண்ணியிருக்க முடியாது. கடலை பழக்கிறார். அப்போ இந்த நிகழ்வை நமக்கு சொல்லித் தருகிற ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி என்பது கடைசி தருணத்தில் வரும். ஒன்று. இரண்டாவது, நாம் எண்ணி பார்க்காத விதத்தில் வரும். கடல் பிளக்கிறது. உலகத்தில் அதற்கு முன்னையும் நடக்கல, பின்னையும் நடக்கல. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் வரும். பொறுமையாக இருக்கும். ஒரு பெண்மணி குழந்தை இறந்து போச்சு. அந்த மண்ணறையில் தலைமாட்டில் உட்கார்ந்து அந்த அம்மா அழுது விட்டுருச்சு. எல்லா இழப்பும் பெரிய இழப்பு தான். குழந்தை இழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு வரக்கூடிய மலக்குகிட்ட கேட்பான், என்னுடைய அடியானின் இதய கனியை பறித்து, இப்படி வருது ஹதீஸில், என் அடியானின் இதய கனியை பறித்து கொண்டு வந்தாயா? ஆமாம். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் உனக்காக பொறுத்து கொண்டான். அப்படியா? உங்களை சாட்சியாக்கி அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை நரகத்திற்கு செல்வதற்கான திரையாக, தடையாக அல்லாஹ் மாட்டான். பருவ வயதை அடையாத குழந்தைகள் இறந்து போனால் தங்கள் பெற்றோர்கள் நரகம் செல்லாமல் தடுக்கும் கேடயங்களாக மாறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அவ்வளோ பெரிய வலி, பெயின். ஆண்கள் கூட மறந்து விடுவார்கள். பெண்கள் இறக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தையை நினைத்து கொண்டிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு அம்மாவுக்கு ஒருத்தர் அழகாக ஆறுதல் சொன்னார். நீங்கள் குழந்தை இறந்ததான் நினைக்காதீங்க. இப்போல்லாம் வெளிநாடு போய் படிக்கிறது சகஜமாக இருக்கு இல்லையா? உங்கள் பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு 23 வருஷம் 30 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. மௌத்தான பிறகு இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்துடும், இங்கே வராது, அங்கே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னார். எப்படி ஆறுதல் சொன்னாலும் பெண்களை பொறுத்த மட்டுமே அது தவிர்க்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அம்மா மண்ணறையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகிறாங்க. போகும்போது சொன்னாங்க, இஸ்பிரி, பொறுமையாக இருமான்னு. அந்த அம்மா கோபத்தில், ஆற்றாமையினால், வருத்தத்தில் சொல்லிச்சு, எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க, யாரும் தெரியாது சொல்லிச்சு. எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க, அப்படி தானே அப்படின்னு பேசிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், ஏன் இப்படி பேசுகிற, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு பதறி போய் எழுந்து பின்னால் சென்று ஓடி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்று தெரியாமல் நான் பேசிவிட்டேன், நான் இனிமேல் பொறுமையாக இருக்கிறேன் சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கிறேன். அஸ்ஸபுரு இந்த சதவத்தில் கூட, பொறுமைங்கிறது சோதனையினுடைய துவக்கத்தில் இருக்கணும், ஆரம்ப புள்ளியில் இருக்கணும், அதுதான் வேலை அப்படின்னு சொல்லணும். நமக்கு முடியலை,
ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களில் உறவுக்காரர்கள் ஒருத்தர் முடியலைன்னா டக்குன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்து நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். வசதி இருந்தால் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி டாக்டர் கைவிட்ட பிறகு நாம் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நாட்டம். இனி அல்லாஹ் விட்ட வழியை சொல்லுவோம். லாஸ்ட் இதை முதல்ல சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, செருப்பின் வார் அறுத்தால் கூட இறைவனிடம் உதவி தேடும். செருப்பு கூட கிடையாது, ஒரு செருப்பு தொலைந்தால் என்று சொல்கிறது. செருப்பினுடைய வார் பழைய ஆட்களுக்கு தெரியும். முன்னாடி செருப்பெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க. இப்போ தான் அது கிடையாது. இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே. அதனால தான் உலகத்திலே குப்பை பெருகி இருக்குது. தேவையற்ற கழிவுகளும் குப்பைகளும் பெருகுவதற்கான காரணம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி வீசக்கூடிய பொருட்களை இன்றைக்கு நிறைய நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னால் அப்படி இல்லை. ஒரு செருப்பு வாறு போனால் அது சேதாரமானால் திரும்ப திரும்ப தைத்து அந்த செருப்புக்கு வாயின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் விட்டுறண்டா என்ன அப்படின்னு கெஞ்சி கேட்குற அளவுக்கு அதை போட்டு அதுக்கு பிறகு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சட்டை பண்ணாமல் போட்டால், பட்டனை மேலே கீழே போட்டால் ஒன்றுமே சொல்லணும். அது ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு காலத்தில் ஆமாம் ஆடை கொடுத்து இருக்கிறானா, மானம் மறைச்சிருக்கிறான், அது மட்டும்தான். எவ்வளோ அழகான காலம் அது. இப்போ பிறருக்காகவே நம்மை தயாரித்து கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ். நமக்காக வாழ்வது என்பது 30% தான். மீதி 70% என்பது பிறருக்காக, எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி பிறருக்கான வாழ்க்கை என்பது 70% பிறருடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. அப்போ செருப்பினுடைய வார் என்பது ஆக விலை குறைந்தது. ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லைன்னா அந்த செருப்பால் பல அவமானங்கள் வந்து, செருப்பு தச்சு திரும்ப கிடைக்காது, செருப்பு காலுக்கு பொருந்தாது. சொல்லப்போனால் இது மாதிரி காலகட்டங்களில் கூட்டத்தில் நம்ம செருப்பை தூக்கி வீசிடுவான். அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் அவன் பின்னாடி போயிட்டு அலையும். கூட்டங்களை செருப்பை வீசுகிறாங்க இல்லையா, நம்ம செருப்பை வீசிடுவோம். சோதனைகள், எல்லாம் சோதனை. ஒரு பொருள் நமக்கு நியமத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய இன்னொரு புறம் சோதனை என்பதை மறுக்கவே. இன்னமாம்பாலுக்கும் பவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட குழந்தைகளும் உங்களுக்கான சோதனை பொருட்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனால்தான் ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், ஆபத்தில்லாத அருட்கொடை அண்ணலே நீங்கள் மாத்திரம்தான். நபி மட்டும்தான் அவங்க பெரிய நேமத்து. அவங்களால எந்த தீமையும் கிடையாது. மற்ற எல்லாம் பாருங்க, இந்த நாணயத்தினுடைய 2 பக்கம் போல. மனைவியா ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் அப்படி. பிள்ளைகளா இன்னொரு பக்கம் சோதனை. செல்வமா இன்னொரு பக்கம் சோதனை. வாலிபமா இன்னொரு பக்கம் சோதனை. வயோதிகமா இன்னொரு பக்கம் சோதனை. எதுவெல்லாம் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதனுடைய மறுபுறம் என்பது சோதனை என்பதை தாண்டி எதுவும் கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். எல்லா விஷயத்திலும். ஒரு அம்மா கேட்டுச்சு, எனக்கு தலைவகடு நேராக வரமாட்டேங்குது, இதுக்காக நான் அல்லாட்ட துவா செய்யலாமா? செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அது தப்பு கிடையாது, ஹலாலான விஷயம் தான். எது வேண்டும் ஹலாலாக இருக்கிற எல்லாவற்றையும் சில்லி மேட்டர்னு நாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் என்று அப்படி நினைக்கிற காரியத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்க. செருப்பின் வார். செருப்பு கூட செருப்பின் வார். செருப்பு ஆக தாழ்ந்தது. செருப்பு காலுக்கு கீழே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுத் தந்திருக்கிறார். இப்போ வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அவன் தருகிறான், தரவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் நிச்சயமாக தராமல் இருப்பதில்லை என்பது நபிமொழி. ஏந்திய கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில்
கேட்காதவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். மல்லம் எசர் இல்லாத எவ்வளவு கேட்டால் கோபப்படுவது மனிதனுடைய இயல்பு, கேட்காவிட்டால் கோபப்படுவது இறைவனுடைய பண்பு. நம்ம கேட்டால் 4 முறை 5 முறை உதவி செய்யலாம், 6வது முறை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் கேட்காவிட்டால் அவன் கோபப்படுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் எல்லாமே கேட்க வேண்டும், எல்லாமே கேட்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன்கிட்ட கேட்ட பிறகு நம்முடைய முயற்சி ஆரம்பிக்க வேண்டும். அந்த கேள்விக்கு நிச்சயமாக விடை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று அதை தருவான், அல்லது அதற்கு நிகரான சோதனையை அல்லாஹ் மாற்றி விடுவான், அல்லது இதை பத்திரப்படுத்தி வைத்து மறுமையிலே நமக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பான். மறுமையில் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தி அவனுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்காட்டுவான்னு முதல்ல என்ன செய்வான்னு சின்ன சின்ன பாவங்களை எடுத்துக்காட்டுவான். சின்ன சின்ன பாவங்கள்னா வாழ்க்கையில் செய்து எந்த பாவங்களும் விடுபடவில்லை என்கிற அளவிற்கு எல்லா பாவங்களும் அவன் இவன் புரிஞ்சிருவான். எதுவுமே அல்லாஹ் மிஸ் பண்ணலை, எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். சின்ன பாவங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம். அப்போ இவ்வளவு எடுத்துக்காட்டுறானே, நம்முடைய பெரும்பாவங்கள் பெரிய லிஸ்ட்டு ஒன்று இருக்க, என்ன செய்கிறது அப்படின்ட்டு திகைச்சிட்டு போய் நிற்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், மன்னிச்சது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு சன்மானத்தை தரேன், ஒரு அன்பளிப்பு தரேன், சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னோடனே இவனுக்கு தைரியம் வந்து சொல்லுவானா அல்லாட்ட, யாரெல்லாம் பெரும்பாவங்கள் கொஞ்சம் லிஸ்ட் இருக்க, நீ அதை காட்டலையோ. தைரியம் வந்துடுச்சு. சிறுபாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படவில்லை என்றதும், சிறுபாவங்கள் தண்டிக்கப்படவில்லை என்பதை தாண்டி அதற்கு பரிசு பொருட்கள் கிடைக்கிறது என்றதும் அவனுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் வந்து அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்வான், எனக்கு பெரும்பாவங்களும் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்று சொல்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் மன்னித்து அதற்கும் சன்மானங்களை. இது அவனுடைய கருணை. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா என்று உறுதி சொல்ல முடியும், எப்படி வேண்டுமானாலும் ஆக. அதனால தான் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார். அவங்க யார்? உலகத்தில் வாழும்போதே உண்மை மட்டும் பேசக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசி என்று பாராட்டப்பட்ட சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒருவேளை நரகவாசியாக ஆனால் நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் உன்னுடைய அமல்கள் செல்லாது, நீ நரகத்திற்கு செல்லு என்று என்னை திருப்பி அனுப்பிவிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரக்கூடிய இந்த ஓமானங்களை, விஷயங்களை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் ஸர்ரஃப்னாஹு பைனஹும் லியதக்கரும். இது நாம் எதுக்கு சொல்கிறோம்? நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த விஷயத்தை நாம் பலவாறாக அவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம். எத்தனை உதாரணம், குர்ஆன் முழுக்க எத்தனை வரலாறு, எத்தனை படிப்பினைகள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை மனிதர்களை உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எதற்காக? நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இதை மறுத்து விடுகிறார். ஏன் மறுத்து விடுகிறோம்? நமக்கு என்ன ஆசையா? கிடையாது. நம்மள்கிட்ட விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. ரொம்ப விழிப்புணர்வு கம்மி, ரொம்ப குறைச்சி. இது மாதிரி சபைகளில் இருக்கும்போது, பள்ளிவாசலில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்வதே கிடையாது. அது அங்கே விட்டுட்டு போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஹன்லலா அப்படின்னு ஒருத்தர் தெரு முழுக்க சத்தம் போட்டுக்கிட்டே வந்தார். நாஃபக்கல் ஹன்லலா, இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான், இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான்னு தன்னைத்தானே திட்டிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. உங்களுக்கு அருகில் இருக்கிற போது, உங்கள் சபையில் இருக்கிற போது ஈமான் கூடுகிறது, ஆனால் வெளியே சென்றால் நான் எல்லாவற்றையும் மறந்து என் ஈமான் குறைந்து விடுகிறது. அது முனாஃபிக் தனம் தானே, எப்போதும் ஒன்று போல இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அந்த நேரமும் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நமக்கு கிடைத்த விழிப்புணர்வை, கிடைத்த அறிவை தொடர்ந்து பாதுகாக்க, தக்க வைக்க நாம் பழகிக்கொள்ளும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க,
அது சம்பந்தமான ஆட்களை சந்திப்பது, அதை நினைவூட்டக்கூடிய புத்தகங்களை வாசிப்பது, அது சம்பந்தமான இடங்களுக்கு திரும்ப திரும்ப செல்வது. பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற போது ஷாயிர், இறைவனுடைய அத்தாட்சி என்று சொல்ல, இறைவனுடைய சின்னங்கள், இறைவனை நினைவூட்டக்கூடிய சின்னங்களை அடிக்கடி பார்ப்பது, பரிமாறுவது, அதை நினைவூட்டக்கூடிய மனிதர்களோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வது, அவர்களோடு கலந்துரையாடுவது, அவர்களோடு நேரம் செலவழிப்பது, இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக முடியாது. நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இருக்கிறதே வேகமாக நம்மை மறக்கடிக்கிற உலகம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வை, ரசூலை, ஷரியத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு தூரம் மறக்கடிக்க முடியுமோ அவ்வளவுக்கான வேலைகள், அவ்வளவுக்கான ஏற்பாடுகள், அதற்கான சூழ்நிலைகள் வெளியே விரவி கிடக்கும். இதற்குள்ளே தான் நம்ம வாழ. இதை விட்டுட்டு துறவரமாக போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஸரூரத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. கல்யாணம் பண்ணாமல், குழந்தைகள் பெற்றுக்கிடாமல், காட்டில் போய் உட்கார்ந்து இறைவனை தியானித்து தொழுது இறைவணக்கங்கள் மட்டும் செய்து நல்லடியாக ஆக முடியுமான்னு அது அல்லாஹ்வுக்கு பிரியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மனிதர்களின் சிரமத்தை சம்பாதிக்காத ஒருவன், மனிதர்களோடு பழகி அவருடைய சிரமத்தை சம்பாதிக்கிற ஒருவன், இந்த ரெண்டாவது மனுஷனை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குடும்பம் இருந்து, குழந்தைகள் இருந்து, அவர்கள் வழியாக வரக்கூடிய தொல்லைகளை சகித்து, இந்த உலகம் தரக்கூடிய தொல்லைகளை சகித்து, அதற்கிடையிலே அல்லாஹ்வுடைய நினைவு விடுபடாமல் வாழ்வதுதான் பெரிய விஷயம். அது முடியுமா அப்படின்னா முடியும், முயற்சித்தால் முடியும். அதை ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவருக்கு விளக்குறதுக்கு பாடம் நடத்துகிறார். இறைவன் மீது எப்போதும் கவனம், இறைவன் மீது மட்டும் கவனம், இறை சிந்தனையிலே கவனம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு மாணவர் கேட்குறார். ஒரு கிளாஸ் நிறைய எண்ணெய் கொடுத்து, அதை எண்ணெய் கொட்டினால் உன் தலை சீவப்படும் என்று சொல்லி பின்னாலே ஒருவரை வாளோடு அனுப்பி இந்த 4 தெருக்களையும் சுற்றி வாங்க அனுப்பும். எண்ணெய் சிந்தினால் தலை இருக்காது, தலைக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. இதுதான் கண்டிஷன். இந்த எண்ணெய் சிந்தாமல் அவர் 4 தெருக்களும் சுற்றி வருகிறார். வந்துட்டார், வச்சுட்டார். இந்த உஸ்தாது கேட்குறேன், இந்த தெருக்களுக்கு போனாயா? ஆமாம். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? தெருக்கள் வழியாக வந்து இல்லை, நான் அதை கவனித்தா இதை கவனிக்க முடியாது, என்னுடைய உயிர் போயிடும். அப்போ 4 தெருக்கள் வழியாக சுற்றும்போது இந்த எண்ணெய் மீது எப்படி கவனம் வைக்க முடியுமோ அதுபோல ஆண்டவன் மீதும் கவனம் வைக்க முடியும். ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது, நமக்கு எது முக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கல்யாண வீடுகளில் பாருங்க, இந்த கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன செய்தாலும் அவருடைய கண்ணு கவனம் அந்த குழந்தைகள் மேலே. அந்த குழந்தைய சொந்தக்காரங்க தூக்கி போயிருப்பாங்க, அந்த குழந்தைய இன்னொருத்தர் தூக்கி கொஞ்சுவார், அந்த குழந்தை ஓடும், அந்த குழந்தை நடக்கும், குழந்தை எல்லா விதமான சேட்டைகளும் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தாயினுடைய கண் அந்த குழந்தை மீது இருக்கும். இதற்கிடையிலே அவள் உறவுக்கார பெண்களோடு பேசுவாள், சாப்பிடுவாள், அந்த திருமணத்தில் கலந்து கொள்வாள், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கண் அந்த குழந்தை. எப்படி முடியும்? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை சன்னமாக மாற்றிக்கொள்வது. என்ன வேலை செய்தாலும் எனக்கு அது வண்டிச்சாவி தொலைந்து விட்டது, காலையிலிருந்து பல்வேறு வேலைகளில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கவனம் முழுக்க யாராவது சாவி கொண்டு தந்துட மாட்டாங்களா, தகவலாவது சொல்லிட மாட்டாங்களா என்று அந்த சாவியை சுற்றி 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 நம்முடைய சிந்தனை இருக்கிறது. எப்படி இருக்கிறது, எப்படி முடியும் என்றால் இந்த சாவியினுடைய இடத்திலே நம்முடைய அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆனை, ஹதீஸை, சின்ன வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இறைவனுடைய திருநாமத்தை விட்டுவிடு, இறைவனை பற்றிவிடு.
இறைவனுடைய திருநாமம் என்பது அவனை அறிவதற்கான ஒரு வழி, அவ்வளவுதான். காலமும் அந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே இருப்பது நன்மை இருக்கிறது என்பது வேறு. ஆனால் அடுத்த கட்டத்திற்கான நகர்வு என்பது அந்த பெயரை விட்டுவிட்டு பெயருக்குரியவனை பற்றி சிந்திப்பது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு அருளாளனாக இருக்கிறான், எவ்வளவு விசாரமானவனாக இருக்கிறான், எவ்வளவு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அவனது அதிகாரத்துக்கு முன்னாலே உலகத்தில் யாருமே நிற்க முடியாது. உலகை எல்லாம் அழித்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், இவரின் முல்குல்யோ, இன்றைக்கு யார் அரசர் என்று கேட்பான். அந்த கேள்வியை கேட்பதற்கு கூட ஒருவர் இருக்க மாட்டார். உலகம் மொத்தமும் அழிக்கப்பட்டது. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகம் முழுக்க அழிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும், அல்லாஹ் மட்டும் மிச்சம் இருக்கிற வேளையிலே அல்லாஹ் இந்த கேள்வி கேட்பான், இன்றைக்கு அரசன் யார்? இந்த கேள்வி கேட்பதற்கு ஆளில்லை, எனவே பதில் சொல்வதற்கும் ஆளில்லை. அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், லில்லாஹில் வாஹிதுல் கஹார். அல்லாஹ்வுக்குத்தான் இன்றைய நாள். அவன் ஒருவன் தனித்தவன், அவன் கஹார், யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாஹ். அவனுக்குத்தான் இந்த பூமி இருக்கிறது, இந்த எல்லாமே இருக்கு, பிரபஞ்சம் முழுக்க அவனுக்கு. அவன்தான் அரசன், மற்ற யாரும் அரசன். அப்போ அந்த இறைவனை பற்றி சிந்திப்பதற்குத்தான் நம்முடைய படைப்பே. இந்த மனித கோலமே அதற்குத்தான். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு நான் படைக்கவில்லை என்று சொல்லும்போது அதற்கான விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிற விளக்கம் அவனை விளங்குவதற்காக. இந்த நோக்கம் என்பது உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம், நம்மை படைத்த இறைவனை புரிந்து கொள்வது. அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. தொழுகை, நோன்பு, உபன்யாசங்கள், திருக்குரான் விளக்கமுறைகள் எல்லாமே அதற்குத்தான். அப்போ நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறது, நமக்கு கொஞ்சம் ஈமான் வலுப்படுகிறது சொன்னால் அதை தொடர்ந்து அதை தக்க வைக்கணும். பழைய காலத்தில் நெருப்பு ரொம்ப கஷ்டம், நெருப்பு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நெருப்பை நிச்சயம் கடன் வாங்குவாங்க, இரவல் வாங்குவாங்க, அந்த நெருப்பை அப்படியே பாதுகாப்பாங்க. அந்த குடிசையிலிருந்து இந்த குடிசை வரைக்கும் கொண்டு வந்து எரிப்பதற்காக, சமையல் செய்வதற்காக அந்த நெருப்பை பாதுகாப்பார்கள். அதுபோல நாம் பாதுகாப்போம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்பை பாதுகாப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மக்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை மறுக்கிறார்கள் சொல்கிறான். மறுக்கிற பெரும்பான்மையான கூட்டத்தில் நாம் சேராமல் இந்த நினைவுகளை தக்க வைத்துக் கொள்ளுகிற இறை சிந்தனையோடு இருக்கிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி